ஆக்சுவலாக அவங்களுக்கு 16 இயர்ஸில் மேரேஜ் ஆச்சு. அதே எனக்கு 2 இயர்ஸ் கழிச்சு 18ல் நான் மேரேஜ் பண்ணேன். ஓகேங்களா, 18ல் மேரேஜ் பண்ணேன், 19ல் பாப்பா, 21ல் எனக்கு பையன், 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு வந்து சுச்சுவேஷன் எனக்கும் வந்திருக்கு. இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சைக்கோ மாதிரி, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா சைக்கோ. என்னை அடிக்க பிளைடாலலாம் என்னை கழுத்தை இறக்கிறதுக்குலாம் வந்திருக்காரு. ஆமா, குழந்தைக்கு 3 வயசு, தம்பி அப்பதான் தவழ்ந்து வராங்க. பையன் பாலுக்கு அழுகுறான், பையனும் ஒரு பக்கம் அழுகுறா. பாப்பா பசிக்குதுமா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றா வாய் திறந்து. நான் சொல்றேன், அம்மா கிட்ட காசு இல்ல அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நான் அழுதுட்டே ஒரு விஷயம் பாப்பாட்ட சொன்னேன், நம்ம வேணா சாமி கிட்ட போயிடலாமா பாப்பா, நம்மளுக்கு பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. உங்க குழந்தைகிட்ட சொன்னீங்களா? பாப்பா கிட்ட சொல்றேன், சாமி கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்றேன். பாப்பா ஒரு வார்த்தை சொன்னா, சார் அம்மா நம்ம 2 பேரும் போலாம், தம்பியை கொண்டு போய் அம்மாச்சிட்ட விட்டுறலாமா, தம்பிக்கு வலிக்கும், அவன் அழுவாமா, நம்ம 2 பேரும் மட்டும் போலாம் அப்படின்னு. என்ன வயசு அந்த குழந்தைக்கு? பாப்பாக்கு அப்ப 3, இப்போ 9 வயசு ஆகுது. நீங்க 3 வயசு குழந்தைகிட்ட எல்லாம் தற்கொலையை பத்தி பேசுறீங்க? அப்போ முடியல சார், சுத்தமா யாருமே சப்போர்ட் கிடையாது. சீரியஸா அம்மா அப்பா வீட்லயே சப்போர்ட் இல்ல, போன வீட்லயே எனக்கு சப்போர்ட் கிடையாது. வேண்டாமா, தம்பி இருக்கட்டும், தம்பிக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி அழுகவும் அதை பஸ் ஸ்டாண்ட்லயே கட்டி பிடிச்சி நான் அழுதேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன் தங்கம், நம்ம 3 பேரும் எங்கேயா வேலை செய்ய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு கூட்டிட்டு போனேன். கம்பெனில கூட்டிட்டு போய் கம்பெனில லேபரா ஒர்க் பண்ணேன், ஸ்டாஃபா ஒர்க் பண்ணேன். எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு குழந்தைங்களை வச்சுட்டு மெயின்டைன் பண்ணி தாங்க சார் இப்போ இவ்வளவு தூரம் வேலை வந்திருக்கேன். அப்போ என் குழந்தைங்க பாலுக்கு கூட கஷ்டப்பட்ட குழந்தைங்க, இப்போ வரைக்கும் ஒரு சாப்பாட்டு கஷ்டப்பட விட்டதில்லை, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு குறை வச்சது கிடையாது, ஒரு படிப்புக்கு குறை வச்சது கிடையாது. இன்ன வரையும் என் பிள்ளைங்களை நல்லா பார்த்துட்டு இருக்கேன் சார், யாரு சப்போர்ட்டுமே இல்லாம. அப்போ முடிவு பண்ணதான், என் குழந்தைங்களை விட்டுட்டு நான் ஏன் சாகணும், விட்டுட்டு போன அவனே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கும்போது என் குழந்தைங்களுக்காக நான் இருக்கணும் அப்படின்றதுனால அதுல இருந்து நான் மீண்டு வந்ததை இப்போ என் குழந்தைங்களை நல்லபடியா நான் பார்த்துட்டு இருக்கேன்.